time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் E-Sevaiல எப்படி அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்லாம் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, அதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே சமயம் E-Sevaiல வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த URL ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. E-Sevaiல சர்டிஃபிகேட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதாவது E-Sevaiல வந்து ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட நேமில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேமில் வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா சர்டிஃபிகேட் டைப்ஸ் இருக்குது. இது வந்து இன்கம் சர்டிஃபிகேட், OBC சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லா வீடியோ லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சிட்டிசன் லாகின் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே இருக்க அந்த கேப்சா நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தோடனே நமக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், செக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சிருக்க அந்த ரெசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். அதை பார்த்து அப்படியே இதில் டைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபெச் டேட்டான்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா, இந்த ஃபெச்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்க பேஜுக்கு போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நம்மளுடைய டிரான்சாக்ஷன் நம்பர், நெக்ஸ்ட் நம்ம என்னைக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம், நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேஜில் இருக்கும். அதே சமயம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் பிரிண்ட் ரெசிப்ட்னு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்லோடுன்னு இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் காமிக்கும். சப்போஸ் அந்த இடத்துல வந்து VO வெரிஃபையர், RI வெரிஃபையர் அப்படி இல்லைனா தாசில்தார் வெரிஃபையர் இருந்ததுன்னா அவங்க வெரிஃபை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ அந்த பிரிண்ட் ரெசிப்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த சர்டிஃபிகேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் தேவையில்ல, ஜஸ்ட் நமக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், அது வந்துருச்சு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் என்ற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி அதில் வர PDF-ஐ அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.